வணக்கம், வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இந்த லெசனில் நாம் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். நம்பர் 1, வலிக்குதா எப்படி கேட்போம் இங்கிலீஷில்? ரெண்டு விதமாக. நம்பர் 1, டஸ் இட் ஹர்ட், டஸ் இட் ஹர்ட். நம்பர் 2, டஸ் இட் பெயின், டஸ் இட் பெயின். நெக்ஸ்ட் பார்க்கலாம். யாரையாவது நம்மளே அறியாமல் கோவமாக பேசிடுவோம். கோவமாக பேசிட்டு அப்புறம் நாமளே அவங்கள்ட்ட கேட்போம். என்ன கேட்போம்? நான் உங்களை புண்படுத்தலை இல்லை, நான் உங்களை காயப்படுத்தலை இல்லை. எப்படி கேட்போம்? ஐ டின் ஹர்ட் யூ, டிட் ஐ? ஐ டின் ஹர்ட் யூ, டிட் ஐ? நீங்கள் இன்னும் வலியில் தான் இருக்கீங்களா? எப்படி கேட்போம்? ஆர் யூ ஸ்டில் இன் பெயின், ஆர் யூ ஸ்டில் இன் பெயின்? நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். நம்பர் 2, நீ என் கூட வருவியா? வில் யூ அக்காம்பனி மீ, வில் யூ அக்காம்பனி மீ? நல்லா கவனிங்க. அக்காம்பனி அப்படின்னா யார் கூடயாவது போகிறதுன்னு அர்த்தம். சரி, உன் கூட யார் வரப்போறா? எப்படி கேட்கறது? ஹூ இஸ் கோயிங் டு அக்காம்பனி யூ, ஹூ இஸ் கோயிங் டு அக்காம்பனி யூ? என் கூட யாருமே வரல. எப்படி சொல்லுவோம்? நோபடி அக்காம்பனிடு மீ, நோபடி அக்காம்பனிடு மீ. நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். நம்பர் 3, நான் முடி வெட்டணும். சொல்லுவோமா? முடி நிறைய வளர்ந்துருக்கும் போது எப்படி சொல்றது இங்கிலீஷில்? ஐ நீட் அ ஹேர் கட், ஐ நீட் அ ஹேர் கட். நீ முடி வெட்டணும். மற்றவங்களை பார்த்து சொல்லுவோம், அவங்க தலையில் அதிகமாக முடி இருந்தா எப்படி? யூ நீட் அ ஹேர் கட், யூ நீட் அ ஹேர் கட். அடுத்தது, நான் முடி வெட்டிட்டேன். எப்படி சொல்லுவோம்? ஐ ஹாவ் ஹேட் அ ஹேர் கட், ஐ ஹாவ் ஹேட் அ ஹேர் கட். நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். நம்பர் 4, என்னது? அது வெறும் வதந்தி தான். யாராவது நம்மகிட்ட சொல்லுவாங்க இல்லையா ஒரு செய்தியை, அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? அது வெறும் வதந்தி தான். எப்படி சொல்லலாம்? ரெண்டு விதமா. எப்படி? நம்பர் 1, இட் இஸ் ஜஸ்ட் எ ரூமர், இட் இஸ் ஜஸ்ட் எ ரூமர். அல்லது இட் இஸ் ஜஸ்ட் எ ஹியர்சே, இட் இஸ் ஜஸ்ட் எ ஹியர்சே. ஸோ ஹியர்சேனாலும் வதந்தி மாதிரி தான். எப்படி? அதாவது செவி வழி செய்தின்னு அர்த்தம். ஹியர்சேக்கு வந்து தமிழில் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு சொன்னான். நெக்ஸ்ட் பார்க்கலாம். அவன் அந்த வதந்தியை எல்லாத்தையும் பரப்பினான். எப்படி சொல்றது? he buzzed the rumor to everyone, he buzzed the rumor to everyone. நல்லா கவனிங்க. buzz அப்படின்னா இந்த இடத்துல ஒரு செய்தியை ரொம்ப ஆர்வமா எல்லாத்தையும் பரப்புறதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பார்க்க போறோம். வதந்திகளை நம்பாதே. எப்படி சொல்றது? டோன்ட் ரிலை ஆன் ரூமர்ஸ், டோன்ட் ரிலை ஆன் ரூமர்ஸ். ஸோ ரிலை ஆன் அப்படின்னா நம்பர்துன்னு அர்த்தம். நம்பர் 5 பார்க்க போறோம். நான் அதை கொண்டு வரணுமா? should I bring it, should I bring it? நெக்ஸ்ட் பார்க்கலாம். நீ அதை கொண்டு வந்திருக்கலாம், ஒன்னால அதை கொண்டு வந்திருக்க முடியும். எப்படி சொல்றது? you could have brought it, you could have brought it. நெக்ஸ்ட் என்ன? நம்பர் 6, எனக்கு இன்னும் தூக்கமாக தான் இருக்கு. எப்படி சொல்லுவோம்? I still feel sleepy, I still feel sleepy. என்னால் கொட்டாய் விடுறத நிறுத்த முடியல, தடுக்க முடியல. எப்படி சொல்றது இங்கிலீஷில்? I couldn't stop yawning, I couldn't stop yawning. ஸோ நல்லா கவனிங்க. OAWN யான்னா கொட்டாவி விடுறதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். அவருடைய கொரட்டையை எங்களால் தாங்கிக்க முடியல, பொறுத்துக்க முடியல, சகிச்சுக்க முடியல. We couldn't tolerate his snoring, we couldn't tolerate his snoring. ஸோ நல்லா கவனிங்க. டாலரேட் நமக்கே தெரியும், பொறுத்துக்கிறது அல்லது சகிச்சுக்கிறது. whereas SNORE ஸ்னார்னா கொரட்டை விடுறதுன்னு அர்த்தம். ஸோ இந்த வீடியோவோட லாஸ்ட் லெக்கு வந்துட்டோம். நம்பர் 7, அதை கொஞ்சம் யோசிச்சு பாரு. எப்படி சொல்லுவோம்? கிவ் இட் சம் தாட், கிவ் இட் சம் தாட். நான் ஆழ்ந்த யோசனையில் இருந்தேன். ஐ வாஸ் இன் டீப் தாட், I was in deep thought. நல்லா கவனிங்க. டீப் தாட் அப்படின்னா ஆழ்ந்த யோசனைன்னு அர்த்தம். ஓகே, இந்த இடத்துல நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒகேபுலரி கற்றுக்கலாம். என்னது? பின் யோசனை. முதல்ல ஒரு யோசனை பண்ணிடுவோம், அது சரின்னு நமக்கு தோணும். அப்புறமா திருப்பி மறுபடியும் அதை யோசிச்சு பார்ப்போம். அதை தமிழில் பின் யோசனைன்னு சொல்லுவோம் இல்லையா? அதையே இங்கிலீஷில் ஆஃப்டர் தாட்னு சொல்கிறோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள். எனக்கு பின் யோசனை எதுவும் இல்லை. ஐ டோன்ட் ஹாவ் எனி ஆஃப்டர் தாட், ஐ டோன்ட் ஹாவ் எனி ஆஃப்டர் தாட். டியர் வியூவர்ஸ்,
frequently used sentences. இந்த லெசன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.